குங்குமப்பூ அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமும். சரியா மிதமா பயன்படுத்துங்க. குங்குமப்பூ இரத்த ஓட்டத்தை சற்று தூண்டும் தன்மை கொண்டது. ஆக்சிடேஷன் எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளது. சரும ஆரோக்கியத்திற்கு உதவுதல். சாப்பிட்டாலும் முகத்தில் பயன்படுத்தினாலும் குங்குமப்பூ சிலருக்கு க்ளோ மேம்படுத்த உதவலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது, இன்ஃப்ளமேஷன் குறைக்க உதவும். கர்ப்ப காலத்தில் மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது. கர்ப்ப காலத்தில் சில கலாச்சாரங்களில் பாலில் கலக்கி கொடுப்பார்கள். ஓரிரண்டு தாள்கள் வரை பொதுவாக பாதுகாப்பான அளவாக கருதப்படுகிறது. அதிகமாக எடுத்தால் தசை சுருக்கம் ஏற்பட வாய்ப்பு. அதனால் மருத்துவரின் ஆலோசனை முக்கியம். குங்குமப்பூ சாப்பிட்டால் குழந்தை சிவப்பாக பிறக்குமா? எல்லாம் உண்மையில்லை, ஆனா நன்மை இருக்கு. இரத்த ஓட்டம் மேம்படலாம். தோல் நிறம் மாற்றுவது விஞ்ஞான ஆதாரம் இல்லை. பலர் நம்புவது சரி, ஆனால் மருத்துவ சான்று இல்லை. கவனிக்க வேண்டியவை: அதிக அளவு குங்குமப்பூ எடுத்தால் வாமிட்டிங், டிசீனஸ், ப்ளீடிங் போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். தினமும் 1 முதல் 3 தாள்கள் போதும். கூடுதல் தகவல்: மன அழுத்தம், டிப்ரெஷன் குறைக்க சில ஆய்வுகள் குங்குமப்பூ பயன்பாடு உண்டு என கூறுகிறது. நினைவாற்றலை மேம்படுத்துவதிலும், PMS அதாவது பீரியட் பெயின் அறிகுறிகளை தணிப்பதிலும் குங்குமப்பூ சிறிய அளவில் நன்மைகள் காட்டியுள்ளது. குங்குமப்பூ எப்படி சாப்பிடுவது? 2 முதல் 3 குங்குமப்பூ தாள்கள் சூடான பாலில் ஊற வைத்து குடிக்கலாம். தேன், எலுமிச்சை துளியுடன் வெந்நீரில் சிறிது சேர்த்து குடித்தாலும் நல்லது. அறிவியலோடு வாழ்றவங்க அழகோட பிரகாசிப்பாங்க. வாழ்வியல் 360 உடன் பயணியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.